வணக்கம் நண்பர்களே, பென்டன்ல ஏலியன் டிஎன்ஏ எப்படி ஆம்னிட்ரிக்ஸ்குள்ள வந்துச்சுன்னு தெரியுமா? ஏலியன் எக்ஸ் ரியாலிட்டியை மாத்தக்கூடிய பவர்ஃபுல்லான செலஸ்டியல் சேப்பியன் ஏலியன். ஆல்மோஸ்ட் காட் அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு இந்த ஏலியன். வேற ஒரு டைமென்ஷன்ல ஸ்பேஸ் அண்ட் டைம்க்கு வெளியில உயிர் வாழக்கூடிய இனம். ரியாலிட்டியை மாடிஃபை பண்றது, டைமை மேனிபுலேட் பண்றது, யூனிவர்ஸை கிரியேட் பண்ற அளவுக்கு பவர் வச்சிருக்க இந்த ஏலியன் எக்ஸ் தான் ஆம்னிட்ரிக்ஸ் இருக்க ஏலியன்ஸ்ல மோஸ்ட் பவர்ஃபுல்னே சொல்லலாம். இவ்வளவு பவர் வச்சிருக்க இந்த ஏலியன் எக்ஸ் அவ்வளவு ஈஸியா எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ஏலியன் எக்ஸும் டூ பர்சனாலிட்டியால கண்ட்ரோல் பண்ணப்படுது. லவ் அண்ட் கம்பேஷனோட வாய்ஸா இருக்க செரீனாவும் ரூக் அண்ட் அக்ரெஷனோட வாய்ஸா இருக்க பெலக்கஸும் தான் இது. ஏலியன் எக்ஸ் ஒரு துரும்ப அசைக்கிறதா இருந்தா கூட இவங்களோட பர்மிஷன் வேணும். ஆனா அது அவ்வளவு ஈஸி இல்ல. ஏன்னா அந்த ரெண்டு பர்சனாலிட்டிஸும் மோஸ்ட்லி ஒரு டிசிஷனுக்குள்ள வர முடியாம போறதால ஏலியன் எக்ஸ் தன்னோட வாழ்நாள் ஃபுல்லா அசையாம ஒரே இடத்துல தான் இருக்கும். ஏலியன் எக்ஸோட பவர் அதுக்கு வர மட்டும் கிடையாது, சாபமும் கூட. இப்படி இங்க பவர்ஃபுல்லா இருக்க டைமுக்கும் ஸ்பேஸ்க்கும் வெளியில வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஏலியன் எக்ஸோட டிஎன்ஏ எப்படி ஆஸ்மித்துக்கு கிடைச்சிருக்கும்? பென்டன் சீரிஸ்ல அபிஷியலா எப்படி இது கிடைச்சதுக்குன்னு சொல்லலாம் கூட. எப்படி வந்ததுக்கும் நிறைய ஃபேன் தியரி இருக்கு. அதுல ஒண்ணுதான் பாராடாக்ஸ் மூலமா ஆஸ்மித்துக்கு ஏலியன் எக்ஸோட டிஎன்ஏ கிடைச்சதுக்குங்கிற ஃபேன் தியரி. பாராடாக்ஸ் எப்படி ஹெல்ப் பண்ணாங்கிறது மத்த ஃபேன்ஸோட தியரியை பத்தியும் தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஆம்னிட்ரிக்ஸ் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்ன முடியாத அளவுக்கு பல மில்லியன் ஏலியன் டிஎன்ஏ சாம்பிள்ஸ் வச்சிருக்கக்கூடிய டிவைஸ் தான் இது. அது ஒரு வெப்பன் இல்ல. ஒவ்வொரு உயிரினத்துக்கு இடையிலையும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரதுக்காக உருவாக்கப்பட்ட பீஸ் மேக்கிங் டிவைஸ். இப்படி பீஸுக்கான டிவைஸ்னா எதுக்கு ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஏலியன் எக்ஸோட டிஎன்ஏ ஆம்னிட்ரிக்ஸ்குள்ள இருக்கு. ஒரு ஃபேன் தியரி படி ஆம்னிட்ரிக்ஸ் டிஎன்ஏவை கலெக்ட் பண்ணிட்டு வர பாட் ஆக்சிடென்டலா ஏலியன் எக்ஸோட டிஎன்ஏவை கலெக்ட் பண்ணிட்டு வந்தது கூட வாய்ப்பு இருக்கு. யூனிவர்ஸ்ல எங்கேயாச்சும் ஏலியன் எக்ஸ் இறந்து கடந்திருக்கலாம். இல்லன்னா அவங்களோட பர்சனாலிட்டி டிஸ்கஷன்ல சிலையா நிக்கிறப்ப கூட ஆஸ்மித்தோட பாட் ஏலியன் எக்ஸோட டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எடுத்து வந்திருக்கலாம். இன்னொரு ஃபேன் தியரி படி ஆஸ்மித்தை ஏலியன் எக்ஸை மீட் பண்ணி ஆம்னிட்ரிக்ஸ் டிவைஸோட நோக்கத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களோட டிஎன்ஏ வாங்கிட்டு வந்ததுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இல்லன்னா ஏதாவது ஒரு ஏலியன் எக்ஸ் ஆஸ்மித்தை பத்தியும் அவரோட நோக்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காகவும் யூனிவர்ஸோட நல்லதுக்காகவும் தானாவே முன் வந்து டிஎன்ஏ சாம்பிள்ஸ் கொடுத்ததுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. கடைசியா இந்த ஃபேன் தியரி தான் நிறைய ஃபேன்ஸால ஏத்துக்கக்கூடிய ஒரு தியரியாவே இருக்கு. பாராடாக்ஸ் கிட்ட ஆஸ்மித் ரிக்வெஸ்ட் பண்ணதால ஏலியன் எக்ஸோட டிஎன்ஏ சாம்பிள்ஸ் பாராடாக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வந்து கொடுத்ததுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இல்லன்னா ஃபியூச்சர்ல பென்னுக்கு ஏலியன் எக்ஸோட ஹெல்ப் தேவைப்பட வாய்ப்பு இருக்குன்னு கூட பாராடாக்ஸ் ஆஸ்மித் கிட்ட ஏலியன் எக்ஸோட டிஎன்ஏ சாம்பிள்ஸ் கொண்டு வந்து கொடுத்ததுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. நானும் பர்சனலா பாராடாக்ஸா இருக்கதான் அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாராடாக்ஸால எப்ப வேணாலும் ஏலியன் எக்ஸ் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் கிரியேஷன்ங்கிற இடத்துக்கு மேப் ஆஃப் இன்ஃபினிட்டி இல்லாமலே போயிட்டு வர முடியுங்கிறதால தான் இப்படி பவர்ஃபுல்லான ஏலியனை பென்னை நம்பி ஆஸ்மித் கொடுத்தது. அவர் பென் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்கிறத நம்ம காட்டுது. பென்னு ஏலியன் எக்ஸோட பவர் மேல இருக்க பயத்தால அதை அசால்ட்டா யூஸ் பண்றதே இல்ல. அதை ஆக்சிடென்டலா கூட யூஸ் பண்ணிட கூடாதுன்னு தான் பென் அதுக்கு சேஃப்டி லாக் எல்லாம் போட்டு வச்சிருந்தான். ஓகே கைஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஆம்னிட்ரிக்ஸ் உள்ள ஏலியன் எக்ஸோட டிஎன்ஏ வந்திருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம யோசிக்கிறது கஷ்டம் தான். ஆனா ஒண்ணு மட்டும் நான் உறுதியா சொல்றேன், எப்பெல்லாம் பென் ஏலியன் எக்ஸ் யூஸ் பண்றானோ அப்பெல்லாம் நமக்கு அதோட பவர்ஸ் பிரமிப்பத்தலாம இருந்தது இல்லைங்கிறதா இங்க உண்மை. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோல நான் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலும் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தாலும் அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ மறக்காம லைக் போட்டுருங்க. இந்த மாதிரி ரெகுலரா அனிமே வீடியோ, அனிமே அப்டேட் வீடியோ, அனிமே எக்ஸ்பிளேஷன் வீடியோ, கார்ட்டூன் வீடியோ தெரிஞ்சுக்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.